ஹாய் ஹலோ ட்ரிங்கல்ஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜெக்கிக்கான ஒரு ஒன் ஷாட் தான். அண்ட் த டைட்டில் இஸ் ஹிஸ் செகண்ட் ஒய்ஃப். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஒரு 1 வீக்காக வீடியோஸ் வரல. எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு தான். வீட்லேயும் சரி காலேஜ் சைடும் சரி கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தனால என்னால் எதுவும் ரிலாக்ஸ்டாக டப் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்க முடியல. ஸோ இப்போ எனக்கு டைம் கிடைக்கிறப்போ பண்ணி அனுப்புகிறேன். டியூரேஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு எனக்கு தெரில. ஒரு 30 to 40 வரும்னு நினைக்கிறேன்டா. சரியா? அப்புறம் அந்த ஒன் ஷாட் வந்து போவே இல்லைடா வியூஸே. எனக்கு இப்போ தாங்க 500 தாண்டிச்சு 4 டேஸ்க்கு அப்புறம் தான். அண்ட் அதுக்கு பார்ட் 2 கேட்குறீங்க. பார்ட் 2லாம் கிடையாது. அது ஒன் ஷாட்டு நான் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் அந்த ஒன் ஷாட் நான் ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் அதோட எண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, மேபி ஃப்யூச்சரில் நல்லா இன்னும் லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் போடுறேன்டா. சரியா? அப்புறம் ப்ராபப்ளி இதுக்கப்புறம் வந்துட்டு ஜெமின் ஒன் ஷாட் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த போனஸ் பார்ட் ஒன்று போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் ஜேகேக்கு வரும்டா. ஓகேயா? அப்புறம் October 25க்குள்ளே யாருக்காவது ஜேகே ஸ்டாண்ட்ஸ்க்கு பர்த்டே இருந்தால் கீழே மென்ஷன் பண்ணிவிடுங்க. நான் வந்து போடுறேன். ஆல்ரெடி ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க. அது தாண்டி வேறு யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. நான் மொத்தமாக சேர்த்து ஒன் ஷாட் போட்டுருவேன். ஓகேயா? அப்புறம் ஜிமின் ஸ்டாண்ட்ஸ்க்கும் யாருக்காவது பர்த்டே இருக்குன்னா ஒரு அடுத்த சண்டேக்குள்ளே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாக அதையும் சேர்த்து டப் பண்ணி போட்டுருவேன். சரியா? அண்ட் அதுக்கு நடுவில் ஏதாவது ஜேகே ஒன் ஷாட் போட முடிஞ்சால் நான் போடுறேன் ஜிமின் போனஸ்க்கு பேட்க்கு முன்னாடி. ஓகே? அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வரும். அண்ட் முடிஞ்சால் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல். அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது ரெக்கமெண்ட் ஆகி வியூஸ் போகும்டா. ஓகே? அண்ட் சீக்கிரமாகவே நம்ம ஃபேமிலி வந்து 1K ஆக போகுது. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த ஸ்டோரி முழுக்க என்னோடது தான்டா. டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே படிச்சுக்கோங்கடா. சரியா? அண்ட் காப்பீடு யாரும் சொல்ல வேணாம். நான் இது எல்லாமே என்னோடய ஸ்டோரி தான். ஓகேயா? இந்த கமெண்ட் போட்டவங்களுக்கு மட்டும் நான் சொன்னேன். முக்கியமாக இது என்னோடய ஸ்டோரி மட்டும்தான். ஓகேயா? சரி, ஓகே, வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே ஒரு நைட் டைம் செம்ம டார்க்காக இருக்குது. ஒரு ஹைவேயில் தான் ஒரு கார் செம்ம ஸ்பீடாக ஒரு பிளாக் கலர் கார் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே ஒரு பொண்ணு அவ்வளோ சோகமாக அந்த விண்டோவே பார்த்துட்டு உக்காந்துட்ருக்கா. ஒரு ஒயிட் ஃப்ராக் போட்டுட்டு. அவளுக்கு அவளை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் ஒரு குழப்பத்தோட அவ்வளோ சோகமாக அந்த விண்டோவை பார்த்துட்ருக்கா. இட்ஸ் நீங்கள் தான் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக பார்த்துட்ருக்கீங்க. என்ன நடந்துச்சு? ஒரு 3 நாளுக்குள்ளே என் தலையெழுத்தே இப்படி தலைகீழாக மாறி போயிடுச்சு. என்கிட்ட எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா எதுவுமே யாருமே கேட்கல. உனக்கு கல்யாணம் சொன்னாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி, வந்த ஹஸ்பண்டாச்சும் ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைட் வண்டி ட்ரைவ் பண்ணுற ஆளை தான் பார்க்குறீங்க. அவர் ஃபேஸில் அவ்வளோ ஒரு கோவம், அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது. அவர் ஜாஸ் அவ்வளோ கோவத்தோட அந்த வண்டியை ஸ்டைரிங் பிடிச்சி அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. none other than ஜேகே. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்னடா இவர் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பேசவும் ட்ரை பண்ணல. அதை சேம் டைம் அவருமே உங்கள் சைட் கூட திரும்பலை. அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை. சரி, அவராக பேசட்டும் அப்படி சொல்லி திரும்பிடுறீங்க. இப்போ அப்படியே தான் வண்டி மேன்ஷனுக்கு போகுது. இப்போ அப்படியே கார் மேன்ஷனுக்குள்ளே என்டர் ஆன உடனே அங்கே இருக்க கார்ட்ஸ்லாம் அப்படியே குடுன்னு ஜேகே கார்கிட்ட தான் வராங்க. நாங்கள் கார்கி அண்ட் பார்க் பண்ணிவிடுங்க பேக் சைடில். ஒரு 2 நாளைக்கு நான் கார் எடுக்க மாட்டேன். ஜீப் ரெடி பண்ணி வைங்க. நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, போகணும். சரியா? எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டாரு. நீங்கள் வரீங்களா வரலையா எதுவுமே பார்க்கல அவர். நீங்களும் அவ்வளோதான்டா நம்ம ஃபேட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க பின்னாடி அந்த ஃப்ராக்கை தூக்க முடியாமல். அப்போ உங்கள் லக்கேஜை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ பின்னாடி காட்ஸ் தான். மேம் நாங்கள் தூக்கிக்கிறோம் மேம். இல்லை அண்ணா இருக்கட்டும், நானே தூக்கிட்டு வரேன். ஐயோ மேம் வேணாம் மேம், நானே தூக்கிட்டு வரேன் அப்படியே சொல்லிட்டு அங்கே இருக்க காட்ஸில் உங்கள் லக்கேஜ்லாம் தூக்கிட்டு வராங்க. அவங்கள உள்ளே வந்து விடுறாங்க. அப்படியே நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான மேன்ஷன். பார்க்கவே 2 நாள் பத்தாது போல், 2 கண்ணும் பத்தாது போல், அவ்வளோ பெருசாக செம்மையாக இருக்குது அந்த மேன்ஷன். உள்ளே போகிறீங்க. அங்கே மேய்ச்சன்னா எல்லோரும் அப்படியே நின்று உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. ஒரு மாதிரி பாவமாக. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்குடா நம்மளை இப்படி பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. அப்படியே போய் பார்க்குறீங்க. நம்ம ஜேகே தான் ஹாலில் நின்றுட்டு சோஃபா கிட்ட
அவனோட வாட்ச் செயின் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பொறுமையாக போய் நிற்கிறீங்க அந்த ஹாலில், எங்கே போகணும் தெரியாமல். அப்போது அந்த ரூமில் தான் ஒரு குட்டி பாப்பா நின்றுட்டுருக்கா, 5 years ஓல்டு. அவளோட பேர் யூன். அப்படியே நின்றுட்டுருக்கா அவங்கள பார்த்துட்டு பயத்தில் மெய்ட்கிட்ட. நீங்கள் அவளை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க, ஒரு மாதிரி மைல்டான ஸ்மைல் கொடுக்குறீங்க. பட் அவள் பயந்துட்டு குடு குடு குடுன்னு போய் ஜேகே பின்னாடி அவன் காலை பிடிச்சிட்டு நின்றுக்குது. அது வேறு யாரும் இல்லை, ஜேகேயோட பொண்ணு தான், 5 years ஓல்டு அந்த பாப்பாவுக்கு. அண்ட் ஜேகேயோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்தது. அண்ட் நீங்கள் ஜேகேயோட செகண்ட் ஒய்ஃப். ஓகேடா? ஸோ அந்த பாப்பா அப்படி போய் ஓடி போய் நின்னோன்னு உங்களுக்கு என்னடா குழந்தையும் அப்படி பண்ணுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்போவும் அதை பற்றி நீங்கள் பெருசாக ஃபேஸில் காமிச்சிக்காமல் சிரிக்கிறீங்க அந்த பாப்பாவை பற்றி. ஹாய். அவள் எதுவுமே சொல்லலை, அப்படியே ஜேகேக்கிட்டே நல்லா இறுக்கமாக பிடிச்சி நிற்கிறா. யோன் போய் ரூமில் போய் பாடு. டாடி போக மாட்டேன் டாடி. யோன் சொன்னா கேளு, அப்பா சொன்னால் கேட்கணும், புரியுதா? போய் ஒழுங்கா படு, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு தடவை தூக்கிட்டு அப்படியே கீழே விட்டுறான். மெய்ட்ஸ் கிட்ட கண்ணை காமிச்சு கூப்பிட்டு போக சொல்கிறான். மெய்ட்ஸும் வந்து அப்படி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இவனை. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா இவர் குழந்தைக்கிட்ட கூட இப்படி தான் பேசுகிறாருன்னு. இப்போ அப்படி தான் ஜேகே ஸ்டெப்ஸில் ஏறலான்னு போகிறாரு. அப்போ நீங்கள் தான் ஜேகே அப்படின்றீங்க. இங்கே பாரு, உன்னோட ரூம் மேலே இருக்குது, லெஃப்ட் எடுத்து செகண்ட் ரூம், புரியுதா? அண்ட் டோன்ட் எவர் ட்ரை டு கம் இன் டு மை ரூம், ஓகே? அந்த ரூம் என்னோடது, இந்த ரூம் உன்னோடது, அந்த ரூம் யூனோடது, புரியுதுல? ஸோ நீ பெர்மிஷன் இல்லாமல் யூன் ரூம் போகிறதோ இல்லை என்னோடய ரூமுக்கு வரதோ வச்சுக்காத. அண்ட் எனக்கு தெரியும் நீ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருப்ப மேரேஜ் லைஃப். ஆல்சோ உனக்கு தெரியும் அது எனக்கு இது வருது செகண்ட் மேரேஜுன்றதும் உனக்கு நல்லா தெரியும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பெருசாக வச்சுருந்தேன்னா அதெல்லாம் நடக்காது, நான் போய் சொல்லிடுறேன். ஸோ எப்போவுமே நீ எனக்கு ஒய்ஃப் ஆக முடியாது, அதே மாதிரி இவனுக்கும் நீ அம்மா ஆக முடியாது. ஸோ இந்த வீட்டில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி நீயும் இருந்துட்டு பேசாமல் இருக்கணும், புரியுதா? மேபி ஒரு 6 month கழிச்சு நானே உனக்கு டிவோர்ஸ் தந்துடுறேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சடன்னு போயிட்டாரு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன கேட்க வரீங்க, எதுவுமே அவர் கேட்கல. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன சொல்லணுமோ அவரோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். ஸோ நீங்கள் இங்கே அப்படியே ஐஸில் டீயர்ஸோடு நிற்கிறீங்க. நான் கேட்டேன்னா இல்லை, நான் தெரியாத கேட்குறேன். நான் கேட்டேன், நான் இவர் தான் வேணும் இல்லை இவரை தான் கல்யாணம் பண்ணணுன்னு. இவரே என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா இவ்வளோ ரூல்ஸ் போட்டு போகிறாரு, அப்புறம் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணாராம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமும் வருது உங்களுக்கு. அப்படியே அந்த கோவத்தோடைய அந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் பார்க்குறீங்க. அப்போ தான் சுற்றி பார்க்குறீங்க அந்த ஹாலை. சுற்றி ஒரு பொண்ணோட ஃபோட்டோ தான், அந்த வால்ஸ் ஃபுல்லாக சுற்றி ஜேகேயோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஃபோட்டோ தான் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க எல்லா ஃபோட்டோஸையும். இவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆனால் என்ன ஆயிருக்கும், எதனால் இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஸ்டில் தெரியாது ஜேகேயோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்ன ஆனாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் அப்படியே ஸ்டெப் மேலே ஏறி போகிறீங்க. போகலும் மேலே செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லா ஃப்ளோர்லேயும் ஜேகேயோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஃபோட்டோஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் ரூமுக்கும் போயிருப்பீங்க. நல்லா பெரிய ரூமாக கொடுத்துருப்பாரு. சரி, நீங்களும் போய்ட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் நல்லா வேக்காக்கிட்டு கீழே வரீங்க. கீழே வந்து பார்த்தா மெய்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் குக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. பட் மெய்ட்ஸ் உங்களை விடலை. மேம், நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் குக் பண்ணிட்டோம் மேம். 6 o'clock இங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் நடந்துடும் மேம். ஓ சாரி, எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே மேம். சார் வந்து கிளம்பிட்டாரு அண்ட் பாப்பா என்ன தூங்கிட்டு தான் இருக்காங்க மேம். ஓ, எப்போ போனார் உங்கள் சார்? அவர் 5 o'clock போயிட்டார் மேம். அவருக்கு கொஞ்சம் ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு போயிட்டார் அர்ஜென்ட்டாக. ஓகே, பாப்பாவுக்கு எப்போ பஸ் வரும்? அவங்களுக்கு 8 o'clock வரும் மேம். ஓகே, நான் போய் எழுப்பலாமா இல்லை அவங்களுக்கு எழுப்பி விட ரெடி பண்ண விட ஆள் இருக்காங்களா? இல்லை மேம், நீங்கள் போகலாம் தான், உள்ள கேர்டேக்கரும் இருப்பாங்க, நீங்கள் போய் பேசலாம் மேம். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போனவங்க திருப்பி ரிட்டன் வந்து
ஆமாம், அவளோட பேர் என்ன? மேம் இது யூன் மேம். ஓகே ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. சரி, அவளை போய் அவகிட்ட பேச ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ரூமை நாக் பண்ணுறீங்க. ஆனால் யூன் தான் ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறா, நீங்கள் நிற்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கேர்டேக்கரை ஹக் பண்ணிக்கிறா. மேம் வாங்க மேம். இட்ஸ் ஓகே உட்காருங்க. இல்லை, நான் யூன் தான் பார்க்கலான்னு வந்தேன். பாருங்க மேம், இப்போ தான் குளிச்சுட்டு வந்த ட்ரெஸ் மாற்ற போகிறோம். ஓகே அப்படின்னு. யூன் ஹாய். அவள் அப்படி பார்க்குறாங்களே, என்ன ஸ்கூல் கிளம்பிட்டிங்களா அப்படி சொல்லிட்டு வந்து தலையை தடவி விடுறீங்க. அவள் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஒளியில் பட் நின்று பார்த்துட்ருக்கா அவங்கள. ஆன்ட்டி ட்ரெஸ் பண்ணிவிடவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவள், நீங்கள் எனக்கு ஆன்ட்டியும் இல்லை, நீங்கள் எனக்கு மம்மியும் கிடையாது, நீங்கள் என்ன தொடாதீங்க அப்படி சொல்லிட்டு குடுகுடும் ஓடி போய் பெட்டு கீழே படுத்துக்கிறா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அது, அவர் தான் கல்யாணம் பண்ணவர் தான் நம்மளை ஏற்றுக்கல, இந்த குழந்தை கூட நம்மளை இப்படி பேசுதேன்னு. ஐயோ இங்கே பாரு, நான் உனக்கு மம்மி கிடையாது, நான் உனக்கு ஆன்ட்டி, சரியா? உன்னோட ஃபர்ஸ்ட் மம்மி தான் உனக்கு மம்மி, ஓகே? நான் கிடையாது. வா எல்லாம் ஆன்ட்டி உனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறேன், ஆன்ட்டி உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் கொஞ்சம் சாக்லேட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் அவகிட்ட கொடுக்குறீங்க. சாக்லேட்ஸ்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வரா. வா சாக்லேட், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆன்ட்டி. ஜூனுக்கு பிடிக்கும் தானே, அதனால தான் ஆன்ட்டி கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு சமத்தா ரெடி ஆகுறீங்களா? ஆன்ட்டி ரெடி பண்ணிவிடுவா. அப்போ பார்க்குறவங்கள தலையை மட்டும் நோட் பண்ணுறா. சரின்ட்டு நீங்களும் சிரிச்சுட்டு கேர்டேக்கர்கிட்ட ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே மாட்டி விடுறீங்க. அவளும் அந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டே ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறா. வா க்யூன், பார்க்க ப்ரின்ஸஸ் மாதிரி இருக்க, க்யூட்டாக அப்படி சொல்கிறீங்க. அவள் அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே போகிறா. கேர்டேக்கர் கையை பிடிச்சிட்டு நீங்களும் அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே யூன் ரூமை தான் சுற்றி பார்க்குறீங்க. ஃபுல்லாக அவங்க மம்மியோட ஃபோட்டோஸ் தான் இருக்குது. பெட்டில் அவங்க மம்மியோட ட்ரெஸ், அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் அப்படின்னு நிறையா வச்சுருக்கா. அவளுக்கு புரியுது, இன்னும் யூன் அவங்க ஃபர்ஸ்ட் மம்மியை மறக்கலை, அவங்களோட நினப்பில் தான் இருக்கா அப்படின்ட்டு அவங்கள தான் அம்மா நினச்சிட்ருக்கான்னு. ஸோ அந்த திங்ஸ்லாம் பார்க்க அவளுக்கே ஃபீல் ஆகுது. அவளுக்கு என்ன இப்போ எப்படி நம்ம அவளை வெளில கொண்டு வரணுமா இல்லையா, அவங்க மதருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே உங்களுக்கும் ஐடியாஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கீங்க. ஸோ அண்ட் தென் அப்படியே இவனும் கிளம்பி போயிருப்பா. அண்ட் இப்போ கேர்டேக்கர் நீங்கள் மேய்ச்சப்பெல்லாம் தான் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு அந்த கேர்டேக்கர் இருக்காங்களே அவங்ககிட்ட வந்து பேசலான்னு நினைக்கிறீங்க. மேம் சொல்லுங்கள் மேம், என்னாச்சு? எனக்கு ஏன் மேம் சொல்கிறீங்க? என்னோடய பேர் லிஸி, நீங்கள் லிஸினே கூப்பிடலாம். ஓ சரி லிஸி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? எஸ் மேம் சொல்லுங்கள். நீங்கள் இங்கே எத்தனை இயராக ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒரு 1 இயராக தான் மேம் இங்கே ஒர்க் பண்ணுறேன். ஓ சரி. அப்புறம் நான் ஒன்று கேட்கணும், தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு தெரியாது அதனால தான் கேட்கணுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் மேம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது இல்லை விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது லிஸி. இல்லை மேம் சொல்லுங்கள், எதோ கேட்கணுன்னு வந்துட்டு ஏன் கேட்க மாட்டேறீங்க? பரவாயில்ல சொல்லுங்கள், நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், யார்கிட்டும் சொல்ல மாட்டேன், சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை லிஸி, ஷூனோட அம்மாவுக்கு என்ன ஆச்சு? எதுவும் இறந்துட்டாங்களா ஒரு வேறு ஏதாவது? சாரி பட் எனக்கு எப்படி கேட்கணும்னு தெரியல. ஓகே மேம் ஓகே. ஏன் உங்களுக்கு தெரியாத மேரேஜ் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லலையா அவங்கக்கிட்ட? இல்லை என் வீட்டில் தான் சொன்னாங்க போல், பட் எனக்கு மேரேஜ்னே எனக்கு வந்து இன்றைக்கி மேரேஜ்னால் எனக்கு நேற்று தான் தெரியும். அந்த மாதிரி என்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கல, எதுவுமே கேட்காம தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இங்கே வந்து எனக்கு எல்லாம் அப்சைட் டவுனாக இருக்குது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் எனக்கு தெரியும் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது லிஸி. ஓ சரி மேம். ஆக்சுவலி இவனோட அம்மா பேர் மியா அண்ட்
ஜேகே சாரும் மியா மேமும் காலேஜ்லேருந்து லவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜேகே சார் பெரிய ஒரு மாஃபியா. அதுக்கப்புறம் ஜேகே சாருக்கு ஃபர்ஸ்ட் ஜேகே சாருக்கு தான் மியா மேம் பிடிச்சது போல். அண்ட் ரொம்ப லவ் பண்ணார். ரொம்ப 2 பேரும் மாற்றி மாற்றி அவ்வளோ லவ்டாக இருந்தாங்க. ஸோ மேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் போயிட்டாங்க போல். இறந்து போல், பட் வீட்டுக்கு போயிட்டாங்க. அண்ட் ஜூன் பிறந்து அப்போது ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். அப்போது அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. சடனாக தான் ஜேகே சாருக்கே தெரியாது அது ஆனால் அவங்க விட்டு போகிறதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடிலேருந்தே அவங்களுக்கு ஃபைட் பயங்கரமாக நடந்துச்சு. பட் ஜேகே சார் இப்போ இருக்கார் பார்த்தீங்களா, அப்படி இருக்கவே மாட்டாராம். ஃபஸ்ட்டுனா செம்மையாக சிரிப்பாராம், எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ லவ்வபுளாக இருப்பாராம். இங்கே இருக்க மெய்ட்ஸ்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஷாக் ஆகிட்டேன். அவர் ஃபேஸ் பார்த்து அவ்வளோ டெரராக இருந்தார் மேம். ஆனால் இங்கே இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்போனா அவர் இந்த லைஃப் தான் இப்படி மாற்றிடுச்சுன்றது மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மேம். ஸோ நிறைய ஃபோட்டோஸில் பார்த்தேன் மேம். அது எல்லாத்துலேயும் ஜேகே சார் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். இப்போ இருக்க ஃபேஸே அவருக்கு இல்லை. ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு சொன்னாங்க. அது எனக்கு கரெக்டாக தெரியல மேம். அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து ஒரு மெய்ட் வராங்க. மேம் சொல்லுங்கக்கா. இல்லை நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்கக்கா. ஆக்சுவலி சரி, இதை நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, பட் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். மியா மேம் ஜேகே சாரை ஏமாற்றிட்டு வேற ஒருத்தங்க கூட போயிட்டாங்க மேம். ஏன்னா ஏமாற்றிட்டா? அதுவும் ஒரு குழந்த வந்த அப்புறம் இவ்வளோ அழகான குழந்தைய விட்டுட்டு எப்படி அவங்களுக்கு போகணும்னு தோணுச்சு? அது அவங்களோட யாரோ ரிலேஷன் பையன் சம்திங் அப்படி போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த டைமில் ஜேகே சாருக்கு செம்ம லாஸ். அவர் பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸும் அவர் பார்ப்பார். ஸோ அதில் ஒரு பெரிய லாஸ்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஃபேமிலியே. ஜேகே சாரே நிறைய கார்ட்ஸ் அண்ட் மெய்ட்ஸை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படி சொன்னார். பட் யாருமே இங்கே இருக்கவங்களாம் இல்லை சார், நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு யாருமே போவே இல்லை மேம். ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன். அதில் வந்து மியா மேமை கண்டுக்கவும் இல்லை. அவர் நிறைய ட்ரிங்க் பண்ணிகிட்ருப்பார். ஆல்சோ மியா மேமுக்கும் இவர்கிட்ட காசு இல்லை. லைக் மியா மேம் ரொம்ப ரிச் மேம். அதனால் அவங்களால கொஞ்சம் காசு இல்லை அப்படின்றப்போ கூட அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜேகே சாருக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியல. அதனால் அவங்க வீட்டில் வேறு ஒரு பையனை பார்த்தோன்னே அங்கே போயிட்டாங்க. அண்ட் மியா மேமோட பேரண்ட்ஸும் இதுக்கு சப்போர்ட் தான் மேம். அண்ட் குழந்தையவாச்சும் கொண்டு போகிறா அப்படின்னு பார்த்தா அதுவும் கொண்டு போகல மேம். அவங்க லைக் ஜேகேவே பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டாங்க மேம். இப்படியெல்லாம் ஒரு பொம்பளை இருப்பாளா? ஆனால் அவர் என்ன இன்னும் அவரோட ஃபோட்டோவை இந்த வீடு ஃபுல்லாக வச்சுருக்காரு? எனக்கு தெரியல மேம். பட் எப்போயாச்சும் நைட்டு குடிச்சிட்டு வந்தானோ ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு வான்னு பேசிகிட்டு இருப்பார், எப்போ வருவேன்னு. அவருக்கு இன்னும் அந்த லவ் போலன்னு தான் நினைக்கிறேன் மேம். பிகாஸ் ஃபஸ்ட்லாம் நாங்கள் ஜேகே சாரை பார்த்தப்போ அவ்வளோ சிரிப்போடாங்க. மியா மேமோட அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். ஒருமே ஃபேமிலியை பார்க்கவே கண்ணு படுற அளவுக்கு. பட் அவங்க வீட்டு சைடு மியா மேம் வீட்டு சைடும் வேணான்னு டிவோர்ஸ் கேட்க சொல்லிட்டாங்க. அண்ட் ஜேகே சாரும் அதுக்கப்புறம் பிடிச்சி வைக்கல மேம். இப்போ டிவோர்ஸும் கொடுத்துட்டாரு. ஸோ அவங்க போயிட்டாங்க, அப்ராடில் செட்டில் ஆகிட்டாங்க மேம். என்ன இவ்வளோ நடந்திருக்கு? அதனால தான் அந்த மனுஷன் இப்படி இருக்காரா? ஆமாம் மேம். பட் உண்மையாக சொல்கிறேன், ஜேகே சார் ரொம்ப நல்லவர். இப்போ கூட அவர் என்ன தான் ஃபேஸ் அப்படி வச்சுருந்தாலும் ரொம்ப கேரிங்காக இருப்பார் மேம். பட் மியா பற்றியாச்சும் அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. நாங்கள் சொன்னோம் மேம், எவ்வளோ மியாவையாச்சும் அவங்க அம்மாட்ட கொடுத்துருங்க சார் அப்படின்னு. பட் அவர் மியா ஏன் பொண்ணு, நான் ஏன் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டாரு மேம். அண்ட் மியாவுக்கு வந்து இன்னும் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க எது தெரியாதுல்ல மேம், குழந்தல. அதனால் இன்னும் அவங்க அம்மாவை தான் நினச்சிட்ருக்கா. 5 வயசு ஆயிடுச்சு, குழந்த மறந்துருப்பான்னு அவங்களும் நினச்சோம். பட் இந்த ஃபோட்டோஸ் இது எல்லாமே அவளுக்கு வந்து அவங்க அம்மாவை இன்னும் ஞாபகப்படுத்துகிறனால யார்கிட்டையும் டக்குன்னு அட்டாச் ஆக மாட்டான் மேம். ஓ சரி, ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்னடா அது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுருக்கீங்க. நம்மளால் என்ன பண்ண முடியும், இதை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது ஜேகேவை நினச்சி சரி என்னடா இவ்வளோ லவ் கொடுத்தவரை ஏமாற்றிட்டு இன்னொரு பையன்கிட்ட போயிட்டாங்க காசுக்காக. அதுவும் ஒரு குழந்தை இவ்வளோ அழகான, அதுவும் பெண் குழந்தைய விட்டுட்டு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கேர்டேக்கருக்கும் இப்போ தான் எல்லா விஷயமும் தெரியும். அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் மேம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் மேம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் ஜேகே சாரோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாங்க என்கிட்ட நிறைய வாட்டி கேட்டாங்க. நான் இவனுக்கு
பார்த்துக்கிற விதத்தை வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா யூனுக்காக வச்சு அப்படி. பட் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு மேம். ஆல்சோ எப்படி சொல்கிறது, நான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லாமல் தெரில. பட் ஸ்டில் சொல்கிறேன், எனக்கு யூனை ரொம்ப பிடிக்கும் மேம். நான் மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக யூனுக்காக வச்சு ஜேகே சார் மேரேஜ் பண்ணியிருப்பேன் மேம். பட் இப்போது நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன், யூனை நல்லா பார்த்துக்கோங்க மேம். உங்களால் மட்டும்தான் யூனை வெளில கொண்டு வர முடியும். அண்ட் அவங்க அம்மாவே நினச்சிட்டு இருக்கிறதும் நல்லது கிடையாது மேம். வளர வளர அண்ட் அது எப்படி சொல்கிறது, ஜேகே சார் இப்படி இருக்குது உங்களுக்கும் ப்ராப்ளம், யூனுக்கும் ப்ராப்ளம், அவருக்கும் ப்ராப்ளம் தான். ஸோ இதை நீங்கள் தான் மேம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். புரியுது லிஸி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பேசிகிட்ருக்கீங்க. அப்படி ஈவினிங் டைம் ஆகிருக்கும். யூன் தான் பஸ் விட்டு வரா, சோகமாக வரா. இப்போ கேர்டேக்கர் பார்க்குறா, கேர்டேக்கர் கிட்ட தான் நேராக ஓடுறா. நீங்கள் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. பட் உங்ககிட்ட வரல. போயிட்டு லிஸியை கட்டி பிடிச்சிட்டு, லிஸி இங்கே பார்த்தியா நான் ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கா. நீங்கள் ஒருமா நின்று ஒருமே ஏக்கமாக பார்க்குறீங்க, என்னடா நம்மள்ட்ட வரல அப்படின்னு. பட் உங்களுக்கு புரியுது அதுக்குள்ளே எப்படி குழந்த செட் ஆக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்து சிரிச்சிட்டு நிற்கிறீங்க ஒருமா ஏக்கத்தோட. அப்போது நீங்கள் தான், லிஸி சாரிடா யூன் இங்கே வா, ஆன்ட்டிக்கிட்ட வா, என்ன மார்க் பேப்பர் கொடுத்துருக்காங்க, என்ன சப்ஜெக்ட் அது கொடுங்க, ஆன்ட்டிக்கிட்ட காமிக்க மாட்டிங்களா? ஆன்ட்டி உனக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன், உனக்கு பேப்பர் தருவாங்க, நான் பார்க்கணும் மார்க் ஷீட்ஸ்லாம், ஆன்ட்டிக்கிட்ட கொண்டு வாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவள் ஸ்லோவாக நடந்து வந்து பேப்பர் உங்ககிட்ட தரா. எல்லோரும் பார்க்குறாங்க. வாவ் யூன் நீ இவ்வளோ நல்லா படிப்பியா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவள் தலையை மட்டும் ஆட்டுறா, சிரிக்கலாம் இல்லை, ஜஸ்ட் தலையை மட்டும் ஆட்டுறா. நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு வெரி குட், இதே மாதிரி எப்போவுமே ஸ்கோர் பண்ணணும், ஓகே? அண்ட் ஆன்ட்டி உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் தெரியுமா? என்ன கிஃப்ட்டு அப்படி சொல்லி கேட்குறேன். நீங்கள் குடுகுடு மேலே போய்ட்டு ஒரு செட் எடுத்துகிட்டு வரீங்க ஒரு பேக்கில். என்ன இது? இது யூனுக்கு பிடிச்ச பார்பிகள் அப்படி சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறீங்க. அது பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் ஃபேஸில். வாவ் சூப்பராக இருக்குது ஆன்ட்டி, தேங்க்யூ. பரவாயில்ல, ஆன்ட்டி தானே உனக்கு வாங்கி கொடுத்தா, எதுக்கு தேங்க்யூ சொல்கிற? இந்தா போய் விளையாடு, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா. ஆன்ட்டி உனக்கு என்ன புட்டு வைக்கட்டும், சாப்பிட யூனுக்கு என்ன வேணும்? எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேணும். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கா? ஆன்ட்டி போட்டு வைக்கிறேன். நீங்கள் குடுகுடுன்னு போயிட்டு லிஸி அக்கா கூட போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஓடி வந்துடும், சரியா? அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் போயிட்டுப்பா. நீங்களும் அவள் கேட்டனால போயிட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ ஸ்நாக்ஸ்ன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கீங்க. அண்ட் அவள் வந்தோன்னா அதையும் கொடுத்துருப்பீங்க. இப்போ அவள் லிஸி கூட உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அதே ரூமில் தான் ஓரமாக உட்காந்து அவளை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவளுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கல, அவகிட்ட எப்படி அட்டாச் ஆகணும்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நைட்டு டின்னரும் பண்ணி லிஸி தான் ஊட்டியிருப்பா. நீங்கள் அப்போ உட்காந்து சும்மா அவகிட்ட பேசிட்டு தான் இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட அவ்வளோ லைக் சிரித்து பேசலனாலும் பேசுகிறா ஓரளவுக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி மாதிரி தான் இருப்பீங்கடா அப்படி, சரியா? நீங்கள் அந்த மாதிரி பேசிட்டுக்கோ, அவ்வளோ இதாக உட்காந்துட்ருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, லிஸி வீட்டுக்கு போயிருப்பா. நீங்கள் தான் யூனை படுக்க வச்சுட்டு ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கீங்க. யூன் இங்கே பற்றியா இந்த ஸ்டோரி சொல்லவா, ரேபிட் அப்படி சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா அந்த புக்கவே. நீங்களும் கதை சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவள் அப்படியே தூங்கிட்டா. நீங்கள் அவள் தூங்கலாம் தெரிஞ்சோடனே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட்லாம் போத்திட்டு, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? என்னால் நம்பவே முடியல, எனக்கு ஒரு 5 வயசில் பொண்ணு இருக்கான்னு. ரொம்ப க்யூட்டாக இருக்க. எனக்கு இந்த மேரேஜ் லைஃப்பில் எது பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கியும் அப்படி சொல்லிட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போயிருப்பீங்க. அண்ட் உங்கள் ரூமில் போய் படுத்துருப்பீங்க. நீங்கள் ஜேகே வராரா வரல அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கல, ஓகே? நீங்கள் போய் படுத்துட்டீங்க. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வேக் ஆகுறீங்க. இதே ரொட்டீன் தான் போதே தவிர்த்து ஜேகே ஒரு நாள்லேயும் நீங்கள் பார்க்குறதே கிடையாது. என்னைக்காவது ரேராக வருவார், வந்துட்டு என்னங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு போயிடுவார், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே இருக்காது. இப்போ ஒரு ஃபைன் டே, நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சரி உங்கள் அம்மா ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க கிளம்பி. அங்கே நீங்கள் போனால் அங்கே ஜேகே அம்மாவும் இருக்காங்க. ஆண்டி எப்போ ஆண்டி வந்தீங்க?
நான் இப்போ தாண்டா வந்தேன், சும்மா அம்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரிடி சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ உங்களை தான் கூப்பிட்றாங்க. வயன் ஆண்டி ஏன் வாமா அப்படின்னு ஒன்று நீங்கள் போய் உட்காந்துக்கிறீங்க. வயன் ஆண்டி மேலே எதுவும் கோவமாடா? ஐயோ இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. அதுலேயே உங்களுக்கு தெரியுது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு. சாரி வயன், உங்ககிட்ட எந்த ஒரு பெர்மிஷன் எதுவுமே நான் கேட்காம டக்குனு அவனுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் கஷ்டப்படுற அப்படின்ட்டு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டப்படுறேன்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஜெக்கி ரொம்ப நல்ல பையன். அவன் இப்படிலாம் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. அவனோட லைஃப் அப்படி மாற்றிருச்சு. அதுவும் இல்லாமல் அவனுக்குள்ளே ஒரு கோவம், நம்ம ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துட்டோமே அதனால் நம்ம லைஃப் இப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு அவன் மேலேயே அவனுக்கு கோவம். அதை தான் அவன் எல்லார் மேலேயும் காமிச்சிட்ருக்கான்டா. அண்ட் உங்ககிட்ட அவன் ஏதாவது ஹார்ஷாக பேசியிருந்தானா சாரி. அண்ட் எதுவும் அவன் மீன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டான்டா. அவன் மேலே இருக்க கோவத்தை தான் அவனாலே மன்னிக்க முடியல. அவன் பண்ண ஒரு தப்பால் இப்போது இவனும் கஷ்டப்படுறான். அது எல்லாம் அவளுக்கு நினச்சி தான் ரொம்ப குற்ற உணர்ச்சியில் நம்மள்கிட்ட இப்படி நடந்துக்கிறான்டா. அவன் ரொம்ப நல்ல பையன், இப்படி இருந்த பையன் கிடையாது. அண்ட் நீ எப்படி சொல்கிறது, நீ நிறைய குழந்தைங்கள பார்த்துருப்ப. அண்ட் நீ அவங்கக்கிட்ட நடந்திருக்க விதத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நீ ஒரு டீச்சராக இருக்கிறத விட எல்லாருக்கும் ஒரு அம்மாவாக இருந்து நான் உன்னை பார்த்துருக்கேன். அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால தான் நீ கரெக்டாக இப்போ என்ன கல்யாணம் பண்ணி வச்சேன் ஜேக்கி. முடிஞ்ச வரைக்கும் மாற்றிடு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க ஹேண்ட் பிடிச்சிட்டு, அம்மா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் புரியுதா? அண்ட் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, யூனி இப்போ என்கிட்ட கொஞ்சம் நல்லாவே பேசுகிறா. நைட்டில் நான் தான் அவளை தூங்க வைக்கிறேன், சம்டைம்ஸ் நான் ஃபீட் பண்ணுறேன், என்கிட்ட வந்து பேசுகிறா. அவளே இப்போலாம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது இந்த 2 வீக்ஸில். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு உங்கள் பையனுக்கு ஃபுல்லாக மாற்ற முடியுமான்னு தெரியல, பட் ஹியூனை நான் நல்லா பார்த்துப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம், உங்கள் அம்மாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஸோ உங்கள் வீட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அண்ட் யூனும் வந்திருப்பா ஸ்கூல்லேருந்து. இன்றைக்கி வந்து உங்கள் கேர்டேக்கர் வந்து லைக் லிஸி வந்து லீவ் எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூனை பார்த்துருப்பீங்க. அவளுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு தூங்க வச்சுட்டு உங்கள் ரூம் போயிருப்பீங்க. உங்கள் ரூம் போய் உங்களுக்கு இன்றைக்கி தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஃபோன் தான் ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ஸ் யாரோ அழுக்கிற மாதிரி உங்களுக்கு கேட்குது. என்னடி உனக்கு நான் உனக்கு என்ன பண்ணேன்? நான் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேன் இன்னொருத்தன்ட்ட காசு வந்தோன்னே அப்படி சொல்லிட்டு இந்தமாதிரி பேசுகிற மாதிரிலாம் உங்களுக்கு கேட்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது ஜேகே வாய்ஸ் தானே. நீங்கள் டப்புன்னு கதை தந்து பார்க்குறீங்க. மேலேருந்து கீழே பார்த்தா ஜேகே ஹாலில் மியா ஃபோட்டோ அவனத்தை பிடிச்சிட்டு அப்படியே சரக்கு போட்டு வந்து கத்திகிட்ருக்கான். என்ன தைரியமாக இருந்தா என் பொண்ணு வேணும்னு என்கிட்டே ஃபோன் பண்ணி சவுடாவில் விடுவேன். நீ முடிஞ்சா நீ நேரில் வந்து கேட்டு பார்த்துருக்கணும்டி. உன்னை அப்படி கொலை பண்ணி போட்டிருப்பேன். என்னையும் அவன் பொண்ணையும் அம்போன்னு விட்டுட்டு சி எச்சத்தனமாக ஒரு பணத்துக்காக ஒருத்தன் முன்னாடி போயிட்டு இப்போ வந்து ஜுக்கி என் பொண்ணு வேணுங்கிற. நீ இல்லாமல் 2 வருஷம் அவளை நான் தாண்டி வளர்த்தேன், அவ்வளோ ஈஸியாக விட்டு போயிட்டல அப்படின்ட்டு செம்மையாக அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காரு சரக்கில். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கீழே போகலாமா போகக்கூடாதா எதுவுமே தெரியல. நீங்கள் சரி அவன் ரொம்ப அழுகிறாரே போகலாம் அப்படின்ட்டு கீழே போகிறீங்க. ஜேகே அப்போ அவர் திரும்பி பார்க்குறாரு. வா 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 ஏன் வா இங்கே வா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இங்கே வா அப்படின்னு உங்களுக்கு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, இந்த இருக்காளே பேர் என்ன தெரியுமா? மியா, என் அருமை பொண்டாட்டி. இல்லை 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 முதல் பொண்டாட்டி. என்கிட்ட காசு இல்லைன்னு என்னையும் என் பொண்ணையும் விட்டுட்டு இன்னொருத்த முன்னாடி போயிட்டான். அதுக்கு அவன் அப்பா ஆத்தாலும் தோணேன். இப்போ என்னென்னா ஃபோன் பண்ணி அந்த எச்ச நாய் என் பொண்ணு வேணும்னு ஏன்ட்டு கேட்குறா கால் பண்ணி. இந்த பொண்ணுங்களே இப்படி தானா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு நக்கலாக சிரிச்சிட்டு. ஜேகே எனக்கு புரியுது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க எல்லாமே. ஆனால் எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது ஜேகே. நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. அண்ட்
நீங்கள் வந்து தப்பாக டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னு இதை நினச்சி நீங்கள் கில்ட்டாகவும் ஃபீல் பண்ண வேணாம் ஜேகே. உங்கள் சைடு எந்த தப்பும் இல்லை. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் லவ்வை நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு கொடுத்துருக்கீங்க. உங்கள்கிட்ட எதுவுமே தப்பு இல்லை. அண்ட் உங்களுக்கு கோவம் வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஜேகே, நீங்கள் நடந்துக்கிறது ரொம்பவே தப்பு ஜேகே. அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக வேறு ஒருத்தவங்களோட இருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் அவங்கள இன்னும் நினச்சி உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிறீங்க. முக்கியமாக உங்கள் பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறீங்க ஜேகே. அவளுக்கு 2-3 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா விட்டு போயிருக்காங்க. பட் இன்னும் அவங்க அம்மா முகம் அவளுக்கு ஞாபகம் இருக்குது. ஏன் தெரியுமா? அவளை சுற்றி அவங்களோட திங்ஸ், ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையும் பார்த்து அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு, இதுதான் என் அம்மா அப்படின்னு. இப்போது அவங்க வருவாங்கன்னு அவள் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஜேகே. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே மாட்டி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு புரியுது உங்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ லவ், அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்க பிடிக்கலன்னு. பட் ஸ்டில் யோசிச்சு பாருங்கள், அவங்க அதுக்கெலாம் டிசர்வ் ஆன உங்களையும் உங்கள் பொண்ணே எவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன எனக்கு ஒய்ஃபாக இருக்க ட்ரை பண்ணுறியா? இல்லை ஜேகே, ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் யூ. இதுதான் ரியாலிட்டின்னு. உங்களுக்கு நான் ஒய்ஃபாக இருக்கவும் விரும்பலை, இவனுக்கு நான் அம்மாவாக இருக்கவும் ட்ரை பண்ணல. இவனுக்கு வர ஃப்யூச்சர் இருக்குது, உங்களுக்கு இப்போது இருக்குது. நீங்கள் எப்படி சொல்கிறது, இன்னும் எதையுமே பார்க்கல ஜேகே. அவளுக்கு இன்னும் ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் கஷ்டப்படுறதும் இல்லாமல் அவளையும் நீங்கள் இழுத்து இதுக்குள்ளே போடுறீங்க. எனக்கு உண்மையாக சொல்லணும்னா எனக்கு உங்களை விட மேலே எனக்கு இப்போ ரொம்ப அக்கறையாக இருக்குது. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவளை அம்மாவாக இருந்து கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கல, ஒரு கேர்டேக்கராக கூட நான் சொல்கிறேனே, ஒரு வெல் விஷராக சொல்கிறேன். பண்ணுறது ரொம்ப தப்பு ஜேகே. எனக்கு நீங்கள் மேரேஜ் பண்ண அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சிச்சு என் மேரேஜ் லைஃப் எப்படி தான் இருக்க போகுதுன்னு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் எதுவும் பண்ணல ஜேகே. பட் முடிஞ்ச வரைக்கும் யூனுக்காக வச்சு மாற பாருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து போயிட்டீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே நீங்கள் வேக்காக்கி கீழே வரீங்க. அப்படி வேக்காக்கி கீழே வரும்போது ஜேகே கீழே ஹாலில் உட்காந்துட்டு ஏதோ ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னடா அது அதிசயம், ஜேகே பார்த்துட்ருக்காருன்ட்டு வீட்டில் வேறு இருக்காரே மார்னிங் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி ஓகே கண்டுக்காமல் அப்படியே போகலான்னு நினைக்கிறீங்க. அப்புறம் ஜேகே தான் அவங்கள கூப்பிட்றாரு. வேன் சொல்லுங்கள் ஜேகே. இங்கே வா. சொல்லுங்கள் ஜேகே. நேற்று நான் எதுவும் உங்ககிட்ட ஏதாவது சொன்னேனா? இல்லை ஜேகே, இல்லை. நீங்கள் வந்தீங்க, அப்புறம் சும்மா ஹாலில் கொஞ்சம் ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை. ஓகே. இல்லை, எனக்கு உன்கிட்ட ஏதோ பேசின மாதிரி ஞாபகம் இருக்குது. பட் போதையில் எனக்கு ஏதோ பேசின ஞாபகம் இல்லை, அதை கேட்டேன். இல்லை ஜேகே, எதுவும் பேசலையே நீங்கள். ஓகே, நீ போ அப்படியே சொல்லிட்டு அப்படின்ட்டு நீங்களும் போயிடுறீங்க. பட் அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஏதோ உங்ககிட்ட பேசின மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்களும் அதை கண்டுக்காமல் அப்படி போயிட்டீங்க டக்குன்னு. ஆனால் ஜேகே உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு இப்படி பேசணுன்னு அப்படியே படன்னு ஆகிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் எடுத்த ஓட்ட மாதிரி ஓடிட்டீங்க. போய்ட்டு கிச்சனில் இன்றைக்கி நீங்கள் சீக்கிரமாகவே எழுந்திருப்பீங்க. ஸோ குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போலாம் வந்துட்டு லிஸி வந்து எப்போயாச்சும் தான் வரா. பிகாஸ் வந்து உங்கள் கூட அட்டாச் ஆகணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ரேராக தான் வருவாள். இப்போது தான் மேலேருந்து கீழே வரா, ஒரு பொம்மையை பிடிச்சிட்டு. இன்றைக்கி சண்டே, அதனால் வரா பாட்டுக்கு. நீங்கள் பார்த்தோன்னே வாங்க ஆன்ட்டி, உனக்கு பிடிச்ச பேன் கேக்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்லாமா? ஆன்ட்டி, என்ன பேன் கேக்கு? உனக்கு பிடிச்ச பனானா ஃப்ளேவர் பேன் கேக் தான் செஞ்சுருக்கேன். வா, அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் இவனை தூக்குறீங்க. இவனும் அப்படியே அவங்களை நல்லா பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறா அவங்க இடுப்பில். அப்படியே போய் அவளை உட்கார வச்சுட்டு பேன் கேக்ஸில் ஹனிலாம் ஊற்றி அவளுக்கு ஃபீட் பண்ண வரீங்க. அவளும் ஆண் காமிக்கிறா. நான் சிரிச்சுட்டே நீங்கள் ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. அவளுக்கு பார்த்து பண்ணுறீங்க எல்லாத்தையும். டிஷ்யூ எடுத்து அவளுக்கு வைப் பண்ணி விடுறது, அவளுக்கு டக்குன்னு தலையில் என்ன கூட தண்ணி கொடுக்குறது, அதுமாதிரி அவளை ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. லைக் அவளுக்கு அவங்க அம்மாவே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஸ்டார்ட் ஆகிற அளவுக்கு இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. இது எல்லாத்தையும் ஜேகே ஹால்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கார். அவருக்கு இவ்வளோ நாள் இல்லாத ஒரு வார்மான ஃபீல் இன்றைக்கி உங்கள் மேலே வருது.
அவருக்கு வந்து ஒரு மாதிரி லைக் அவர் பொண்ணு ஹாப்பியாக இருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அது அவருக்கு அந்த ஃபீல் பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் உள்ள ஒரு பயம். எங்கே அவளை மாதிரி நீங்களும் விட்டுட்டு போயிடுவீங்களோ, கேர்ள்ஸ்னால் அப்படி தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குல்ல. அதனால் அடுத்த செகண்டே அந்த நினப்பை அவர் சுக்குநராக உடச்சிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு அந்த இடத்த விட்டு. அப்போது இவனும் பார்க்குறா அஜய்க்கு நடந்து போகிறத. ஆனால் எதுவும் பேசல, அவள் அமைதியாக தான் இருக்கா. அண்ட் அப்படியே தான் இன்றைக்கி டே போயிருக்கோம். ஸோ இப்படியே தான் டேஸ் போகுது. நீங்கள் இப்போது இவனு உங்ககிட்ட கொஞ்சம் நல்லாவே ஜெல்லாகிட்டா. உங்ககிட்ட தான் இருப்பான் மோஸ்ட்லி. இப்போ லிசி வந்தால் கூட அவகிட்ட அவ்வளோ இருக்கிறதில்ல, உங்ககிட்ட தான் ஃபுல்லாக இருக்கா. ஸோ 2 பேரும் இப்போ ஓரளவுக்கு நல்லா அட்டாச் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டிங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட் மாதிரி தான் பார்ப்பா. அண்ட் எப்படி சொல்கிறது, ஜேகேக்கு வந்து எப்போயாச்சும் வீட்டுக்கு வருவார். எப்போ வந்து பார்த்தாலும் நீங்கள் ஒன்று யூன் கூட தூங்கிட்டுருப்பீங்க, இல்லை யூனுக்கு எதாவது பண்ணிகிட்ருப்பீங்க. இல்லை தனியாக இருந்தால் கூட நீங்கள் யூனுக்கு ஏதாவது வாங்கி வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அவளுக்கு ஹோம் ஒர்க்கில் கலர் பண்ணி கொடுக்குறது அந்த ட்ராயிங்கில். இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே யூன் நீங்கள் ஃபுல்லாகவே யூனுக்காக மாறிட்டீங்க அப்படியே. அது ஜேகேக்கு நல்லாவே தெரியுது. ஸோ எப்போ அவர் வந்தாலும் நீங்கள் பண்ணிகிட்ருக்க வேலையை பார்ப்பாரு, நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. அண்ட் எப்போ அவர் லேட்டாக வந்தாலும் வீட்டுக்கு அவர் யூன் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு போவார். ஸோ அப்போ பார்த்தா நீங்கள் யூன் கூட தான் தூங்கிட்டுருப்பீங்க. இப்போலாம் யூன் கூட தான் தூங்குறீங்க நைட்டானா. ஸோ அவருக்கு வந்து ஓகே பொண்ணு தனியாக ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்கள் மேலே வெறுப்பு கிடையாது, பட் ஸ்டில் ஒரு கோவம், அவர் மேலே இருக்க கோவத்தை தானே உங்ககிட்ட காமிக்கிறாரு. பட் அவங்க பொண்ணு நீங்கள் ஹாப்பியாக வச்சுருக்கீங்கிறப்போ அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் பார்த்துட்டு போவார். ஸோ இப்படியே டேஸ்லாம் போகுது. இப்போது மண்டே ஓகே, ஒரு நாள் சாயந்தரம் ஜேகே வீட்டுக்கு வராரு. உங்களுக்கு என்னடா இவர் அதிசயமாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பேசிக்கல. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அவர்கிட்ட போய் ஜேகே எதுவும் உங்களுக்கு ஜூஸ் டீ காஃபி எதாவது கொண்டு வரட்டுமா? இல்லை எதுவும் வேணாம் அப்படி சொல்லிட்டு போய்ட்றாரு அவர் ரூமுக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் யூனுக்கு தான் உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது கீழே கால் வருது. அதாவது மெய்ட்ஸ்லாம் இருப்பாங்களா அந்த இடத்துக்கு கிச்சனுக்கு கால் வருது. அவங்க அட்டன் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு காஃபி மட்டும். ஓகே சார் அப்படின்னோடனே காஃபி போடுறாங்க. அண்ட் உங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. ஒரு மெய்ட் தான் இருக்காங்க, மீதி மெய்ட்ஸ்லாம் போயிருப்பாங்க. ஸோ ஓகே அவங்க வயசானவங்களாக இருக்காங்கன்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அதை எடுத்துகிட்டு போய் நாக் பண்ணுறீங்க. திறந்து தான் இருக்குது வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. ஜேகே பார்க்குறாரு. நீ ஏன் கொண்டு வந்த? இல்லை ஒரு மேடு தான் இருந்தாங்க, அவங்களும் வயசானவங்களாம் இருந்தாங்களா, மேலே ஏற முடியலன்னாங்க, அதனால தான். சரி ஓகே போகலாம் அப்படி சொன்னோன்னே நீங்களும் அப்படியே போயிட்டீங்க. அவர் எதுவும் சொல்லலை, அவர் அந்த காஃபி எடுத்து குடிச்சிட்ருக்காரு. அண்ட் நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் ஏதோ திங்ஸ் எடுக்கலான்னு போயிருப்பீங்க. அண்ட் அந்த ரூம்லேயும் வந்து மியா ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் வந்து அந்த திங்கை எடுக்கும்போது அந்த பையிலேருந்து ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும், அங்கே வந்து நீங்கள் எடுக்கும்போது தெரியாமல் மியாவோட ஃப்ரேமை தள்ளி விட்டுறீங்க, ஒரு கிளாஸ் ஃப்ரேம். அது கீழே உடஞ்சி சுக்குடராக உடையுது. அந்த சவுண்ட் கேட்டு ஜேகே அப்படியே ஃப்ளின்ச் ஆக்கிட்டாரு. கீழே யூனுக்கும் அந்த சவுண்ட் கேட்டிருக்கோம், அவளுக்கு மேலே ஓடி வரா. இங்கே ஜேகேவும் என்னாச்சு அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே கை கால்லாம் நடுங்கி போய் நின்றுட்டுருக்கீங்க அந்த ஃப்ரேமை பார்த்துக்கிட்டு. அப்போது நீங்கள் வந்து ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே கண்ணில் அவ்வளோ கோபம், டீயர்ஸோடு நிற்கிறாரு. ஜேகே அது தெரியாமல் தான். வாயை மூடு, யாரை கேட்டு நீ அந்த ஃப்ரேமை தள்ளி விட்ட? ஜேகே தெரியாமல் தான். என்ன தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு கோவத்தில். அப்போ பின்னாடி அப்படியே பயந்துட்டு நிற்கிறா பொம்மையை பிடிச்சிட்டு. அப்போ அந்த மெய்டும் வந்திருப்பாங்க, அவங்க அப்படியே யூனை தூக்கிட்டு போயிடுறாங்க கீழே. நீங்கள் ஜேகே லெட் மீ எக்ஸ்பிளைன், நான் எதுவும் வேணும்னே பண்ண கிடையாது ஜேகே, தெரியாமல் தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் அவர் கோவத்தில் அவங்க கழுத்தை பிடிச்சிட்டு என்ன தைரியம் இருந்தால் என் மியா ஃபோட்டோ நீ கீழே தள்ளி விட்டுருப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு செம்ம அழுக வருது, அதோட உங்களுக்கு கோவம் நிறையா வருது. என்ன ஜேகே சொன்னீங்க? உங்கள் மியாவா? அவருக்கு நீங்கள் அவங்களோட ஜேகேவா? நீங்கள் மட்டும் உங்களோட மியான்றீங்க, அவங்களுக்கு நீங்கள் அவங்களோட ஜேகேவா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியே கோவத்தில் இன்னும் இருக்கிறாரு. என்னடி விட்டால் ரொம்ப தலைக்கு மேலே நின்று பேசுவ போல்.
ஜேகே, நான் அப்படி பேசல. தெரியாமல் உடச்சிட்டேன் சொல்கிறேன் ஜேகே. எனக்கு ஒன்று புரியவே இல்லை ஜேகே. நான் எதுவுமே பண்ணாததுக்கு எதுக்கு என் மேலே இவ்வளோ வெறுப்பு காட்டுறீங்க? நீங்கள் இது வந்து உங்கள் ஒய்ஃபை கூட பார்க்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு பொண்ணாக பார்க்கலாம்ல. உங்களை நம்பி தானே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் நான். அட்லீஸ்ட் நான் ஒரு ஹியூமனாக மதிச்சாச்சு நீங்கள் பேசலாம்ல, வெறுப்பு காட்டாமல். நான் பண்ணாத தப்புக்கு எதுக்கு நீங்கள் வெறுப்பு காட்டுறீங்க? உங்ககிட்ட நான் பாசமாக பேசுன்னு கூட கேட்கல. ஜஸ்ட் என் மேலே ஒரு வெறுப்பு கட்டாமல் பேசலாம்ல நான் பண்ணாத தப்புக்கு. எதுக்கு என் மேலே இப்படி வெறுப்பு காமிக்கிறீங்க? அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு அப்படியே நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, பட் செம்ம கோவம் வருது. நீங்கள் உடச்சிட்டிங்க. உங்களுக்கு கோவம் வந்தாலும் பரவாயில்ல ஜேகே. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரு விஷயந்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீயே அவங்க லைஃப்பில் கிடையாது. அவங்க போயிட்டாங்க வேறு ஒருத்தனோட. நீங்கள் வேணான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. புரியுதா? மரமண்டையில் உரைக்குதா? இன்னும் எவ்வளோ நாளைக்கு உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க ஜேகே? தப்பான டெசிஷன் எடுத்ததுக்கு. நீங்கள் வந்து இந்த கில்ட்லேருந்து வெளில வரணுன்னா முதல்ல அவளை மறந்துட்டு நீங்கள் உங்கள் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அவள் கூட ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ண தான் ஆகும். நீங்கள் இன்னும் அந்த தப்பை நினச்சிட்டு இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இவனை முக்கியமாக ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க ஜேகே. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்கிட்ட கூட பாசமாக இருக்குன்னு நான் கேட்கல, இவன்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கோங்க சொல்லிட்டேன். நேற்று வந்து அவள் இவளுக்கு என்ன என் பொண்ணு மேலே அக்கறை நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நான் உண்மையாகவே அவளை என் பொண்ணு மாதிரி இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஜேகே. இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட எதுவும் பேச விரும்பலை. உங்கள் லைஃப்பில் நான் வரவும் விரும்பலை ஜேகே. பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க அந்த இடத்த விட்டு. அவரை தள்ளி விட்டுட்டு ஜேகே அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாரு. அவருக்கு உண்மை புரியுது உங்கள் மேலே தப்பில்லை, பட் அவருக்கு அந்த ஏமாற்றம், அவரை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறத அவரால் தப்பான டெசிஷன் எடுத்துரும். அதெல்லாம் அவர்கிட்டேருந்து மறக்க முடியல அவரால். அவரே மன்னிச்சிக்க முடியாமல் தான் இவ்வளோ பண்ணுறாரு. பட் நீங்கள் இவ்வளோ பேசணும் அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி போகிறவங்கள பார்க்குறாரு. கையில் பார்த்தா அவங்களுக்கு அப்படியே பிளட்லாம் வந்துட்டுருக்கு. அது இப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. இவருக்கு என்ன சொன்னாலும் புரியாது. நான் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறது தான் நல்லது அப்படின்ட்டு நீங்கள் போயிடுறீங்க. இப்போ அப்படியே ஒரு மிட் நைட் ஒரு 1 o'clock இருக்கும். ரூம்லேருந்து யூன் தான் அழுகிற சவுண்ட் கேட்குது. பார்த்தா ஜேகே ஓடி வந்து பார்க்குறான். அவனுக்கு சவுண்ட் கேட்டு நீங்கள் யூனை நல்லா மடியில் போட்டு தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. ஒன்றும் இல்லை அம்மா இருக்கல்ல, அம்மா இங்கே தான் இருக்கேன் சரியா, ஒன்றுமே கிடையாது ஓகே, அம்மா பார்த்துக்கிறேன், ஜுரம்லாம் சீக்கிரமாக யூனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை நல்லா ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. அவளுக்கு அவங்க அம்மாவை நினச்சி ஜுரமே வந்துருச்சு. நேற்று நடந்த சண்டே நினச்சி அப்படியே செம்ம ஃபீவர் கொதிக்குது. ஜேகே அப்படியே உள்ளே வந்து பார்க்குறாரு. யூன் அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் கூட கேப்பே இல்லாத அளவுக்கு உட்காந்துட்ருக்கா. அம்மா போகாத அம்மா எங்கேயும் போகல, அம்மா இங்கே தான் இருக்கேன். ஏன் அழுகிறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை நல்லா தட்டி கொடுத்து ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ பேம்பர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. அண்ட் உங்களையும் பார்க்குறாரு. உங்கள் கையில் அடி வரப்பட்டிருக்கு. கண்ணில் டீர்ஸோட அவளை நீங்கள் சமாதானப்படுத்துறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியுது. நீங்கள் எவ்வளோ பெயினில் இருக்கீங்க, அவர் எவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காரு அப்படின்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் அவரும் கஷ்டப்படுத்திட்டு இப்போ தான் அவருக்கு ஃபீல் ஆகுது மற்றவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. அப்படியே உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் அன்றைக்கி ஜேகே குடிச்சப்போ பேசியிருந்துருப்பீங்களே, அது எல்லாமே ஜேகேக்கு அப்புறமா ஞாபகம் வந்திருக்கும். அது அப்புறம் இப்போ நீங்கள் பேசினது அது எல்லாமே நினச்சி பார்க்குறாரு. அவருக்கு தெரியுது அவர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காருங்கிறது அவருக்கு தெரியுது. சாரி மைன், என் மேலே தான் எல்லா தப்பும். கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கணும். என்னை விட்டுட்டு போனவளை நினச்சி எனக்காக வந்தவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐம் சாரி. புரியுது நீ என்ன சொல்ல வர. இவ்வளோ நாள் எனக்கு புரியாததை நீ ஒரே நாளில் புரிய வச்சுட்டடி. ஐம் சாரி அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படி தான் நீங்கள் நைட்டில் தூங்கியிருக்கவே மாட்டீங்க. யூனை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே மார்னிங் அவளுக்கு நல்லா க்யூராக இருக்கும். ஜஸ்ட் அவளுக்கு ஒரு பயத்தில் அவங்க அம்மா ஞாபகத்தில் தான் ஃபீவர் இருந்திருக்கும். இப்போ மார்னிங் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க. ஓகே, யூன் இப்போ பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறீங்களா? அப்படின்ட்டு இப்போ உங்களை அம்மான்னு சொல்கிறாவ. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் என்ன சொன்ன? அம்மா
அம்மாவா? ம். வேணாம்மா அப்படின்னு சொல்லி அவள் சிரிக்கிறா. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிறீங்க. யூன், அதுக்கு ஒன்று தெரியுமா? அம்மா இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு எல்லாரை விடையும் உன்னை தான் ரொம்ப பிடிச்சது. இப்போவும் அம்மாவுக்கு உன்னை மட்டும் தான் ரொம்ப 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 பிடிக்கும். ஐ லவ் யூ அப்படிங்கிறீங்க. அவளும் சிரிச்சிட்டே ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் அப்படியே தான் அவளை ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் அவளை அனுப்பிச்சி விட்டுட்டு போயிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறீங்க கடு கடு கடன்னு. பேக் பண்ணிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க அந்த ரூமை. ஒரு தடவை யூன் ரூம் போய் பார்க்குறீங்க. அவள் திங்ஸ் எல்லாமே அவளுக்கு என்னென்ன வேணும் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க ரூமில். சாரி யூன், என்னாலேயும் உன் கூட இருக்க முடியலல்ல. நீ ரொம்ப போல்டான கேர்ளாக வரணும், புரியுதா? என்றைக்குமே அழிக்கக்கூடாது. அம்மா உன் கூடவே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு இது இருக்கும், லைக் அந்த ரெக்கார்ட் பண்ணுறமே அதில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்க எல்லாத்தையும். எதனா ஒன்றுன்னா என் அம்மா நம்பர் இங்கே இருக்கும், கால் பண்ணு, அம்மா உன்னை வந்து பார்ப்பேன். அழுகக்கூடாது, டைமுக்கு சாப்பிட்ணும், லிஸி ஆண்டி சொல்கிறத கேட்டு அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, அம்மா உன் கூடவே தான் இருக்கேன், என்றைக்குமே அழுகக்கூடாது, போல்டான கேர்ளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்டோடு வச்சுட்டு போயிட்டீங்க. ஸோ நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கடா உங்கள் அம்மா வீட்டுக்கு. வீட்டில் போய் இதான் ப்ராப்ளம்லாம் நீங்கள் சொல்லலை, என்னை எதுவும் கேட்காதீங்க அப்படின்ட்டு உள்ளே போயிட்டீங்க. இப்போ லிஸி வீட்டுக்கு வந்திருப்பான், சுற்றி பார்க்குறா, உங்களை தேடி பார்க்குறா, நீங்கள் இல்லை. லியூன் ரூம் போய் பார்க்குறா, இல்லை. சரி வெளில வரலாம் பார்க்கும்போது அந்த டெஸ்க்கு மேலே அந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரும் ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்கிறதையும் அவள் பார்க்குறா. என்ன அது அப்படின்ட்டு போய் பார்க்குறா. அதில் லிஸிக்கும் நீங்கள் எழுதியிருக்கீங்க. லிஸி, நான் போகிறேன், நீ இவனை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன், அவளை நல்லா பார்த்துக்கோ. இப்போ அவள் என் பொண்ணு, நல்லா பார்த்துக்கோ. ஏதாவது ப்ராப்ளம் உன்னால் முடியலன்னு எனக்கு ஃபோன் பண்ண உடனே வந்துடுவேன் என் பொண்ணை பார்க்க. பத்திரமா இரு அண்ட் அவளை பார்த்துக்கோ முடிஞ்சா. போயிட்டு வரேன் லிஸி. யூன் வந்தோடனே இதை போட்டு காமி அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் போயிருக்கீங்க. லிஸிக்கே லைட்டாக அழுக வந்துருச்சு நீங்கள் எழுதியிருக்கதை பார்த்து. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கடன் ஜேகே கால் பண்ணுறான், ஜேகே அட்டனே பண்ணல. அவன் ஏதோ ஒரு ஒர்க்கில் இருக்கனால அட்டனே பண்ணல. அகைன் ட்ரை பண்ணுறான், பட் ஜேகே அட்டனே பண்ணல. இப்போது நைட்டு ஒரு 8 o'clock இருக்கும். ஜேகே உள்ளே வராரு. வரும்போதே யூன் அழுகிற சத்தம் தான். அவர் அப்படியே பதறி அடிச்சுட்டு உள்ளே போகிறாரு. லிஸி ரொம்ப ட்ரை பண்ணுறான், முடியல. ஜேகே அம்மா வந்திருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க, ஆனால் அவள் அழுகிறதெல்லாம் என் அம்மா கிட்ட போகணும், என்னை கூட்டிகிட்டு போங்க, வயனம்மா, அம்மா கிட்ட போகணும், லிஸி ஆண்டி வயனம்மா கிட்ட போகணும், எங்கே வயனம்மா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அழுதுட்ருக்கா. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. யூன் ஏன் அழுகிற, என்னாச்சு? டாடி வயனம்மா எங்கே போனாங்க, வயனம்மாவே காணும். நான் வயனம்மா எனக்கு பேன் கேக் பண்ணி தருவேன்னு சொன்னாங்க, இப்போ காணும், எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறா. ஜேகேக்கு ஒன்றுமே புரியாமல் லிஸியை பார்க்குறா. அப்போ லிஸி அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஜேகேக்கு அதை படித்தோன்னே அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஐயோ, நம்மளால தான் போயிட்டா போலே, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ, எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோன்னு இப்போ தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது. பிகாஸ் உங்களுக்கு அடிபட்டு கூட ஜேகே என்ன ஆச்சு ஏதாச்சும் இது வரைக்கும் கேட்டுருந்துருக்க மாட்டார். லைக் அந்த ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் அவங்க பிளட் இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா ஒரு பொண்ணு எவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டோமா, நம்ம அவள் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டோமா, இப்போ யூன் இப்படி அழிக்கிறாளே, யூனுக்கும் நம்ம கஷ்டம் கொடுத்துட்டோமே அப்படின்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே அம்மாலாம் பேசவே இல்லை. ஜேகே வந்து உடனே யோசிக்கவே இல்லை, உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. உங்கள் அம்மா தான் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க, இவன் ஏன் இப்படி பண்ணிட்டா அப்படி இப்படின்னு. இப்போ ஜேகே காலிங் பெல் அடிக்கிறாரு. ஐயோ யாருப்பா அப்படின்ட்டு உங்கள் அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை நீங்களா? ஆண்டி, அது உன் பையன் இங்கே இருக்கலாம். ஆமாப்பா, இங்கே தான்ப்பா இருக்கா. எதுக்கு வந்தேன்? இதான் சண்டேப்பா, எதுவும் சொல்லவும் மாட்டுறாரு. போனதான் இன்னும் வரவே இல்லை, கையிலலாம் ரத்தத்தோடு வந்தாடா. ஆண்டி, நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் ஷூனை மட்டும் பிடிச்சிக்கிறீங்களா, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா போப்பா அப்படின்னு ஒன்று. அவனும் ரூம் நாக் பண்ணுறான். நீங்கள் உள்ளே இருந்துட்டேன், மா உன்னை வராத சொல்லிட்டேன், வேலையை பாரு.
வயன், நான் ஜேகே வந்திருக்கேன். சைலண்ட்டாக இருக்கு. அப்படியே நீங்கள் அப்படியே உறைஞ்சி நிற்கிறீங்க. பொறுமையாக அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஜேகே, என்னாச்சு? என்ன என்ன இவ்வளோ தூரம்? வயன், அது உள்ளே போய் பேசலாமா? வாங்க, நீங்கள் உள்ளே உட்கார வச்சுருக்கீங்க. சொல்லுங்கள் ஜேகே. வயன், எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு வயன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். உன்னை நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன். நீ எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருப்ப, அண்ட் அதை நான் எதையுமே ஃபுல்ஃபில் பண்ணலை. இப்போது உன்னையும் கஷ்டப்படுத்துகிறேன், வயனையும் யூனையும் கஷ்டப்படுத்துகிறேன், எங்கள் அம்மாவையும் எனக்கு எல்லாமே இப்போ புரிஞ்சிருச்சு வயன். எனக்கு இவ்வளோ நாள் இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க யாரும் இல்லை. எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து ஒருத்தங்க சொல்லும்போது என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. முதல்ல நான் குடிச்சிட்டு வந்தப்போ நீ சொன்னல, அப்போ எனக்கு எல்லாமே ஞாபகம் இருந்துச்சு வயன். அதை நான் யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்துச்சு இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு. இப்போது இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் நீ அகைன் நேற்று அந்த சண்டேல உனக்கு அடிபட்டுச்சு, அதை நான் கூட கேர் பண்ணாமல் லைக் என்னை விட்டுட்டு போனவளை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று நான் எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருக்கேன்ல. இதுக்கு நான் மடிப்பு கேட்டால் கூட கரெக்டாக வருமா தெரில. பட் எனக்கு இதை தாண்டி வேறு வழி இல்லை வயல் அப்படின்னு சொல்லி டக்குன்னு உங்கள் காலில் விழுந்துடுறாரு. ஜெக்கி, ஜெக்கி என்ன பண்ணுறீங்க? ஜெக்கி எந்திரிங்க ஜெக்கி. ஜெக்கி இங்கே பாருங்கள் ஜெக்கி, எனக்கு உங்கள் மேலே கோவம்லாம் இல்லை. எனக்கு உங்கள் இடத்துல இருக்கும்போதே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க எனக்கு எல்லாமே புரியுது. எனக்கு உங்களை நினச்சோம் இவனை நினச்சோன்னா ஜெக்கி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எழுப்பி விட்டுறீங்க கீழே உட்காந்துட்டே. சாரி வயன், எனக்கு தெரியும் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனால் நான் மன்னிச்சிரு. ஐயோ ஜெக்கி, என்ன ஜெக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க டக்குன்னு. அவருக்கு அந்த ஹக் ரொம்ப இப்போ வேணும் வேணும் அப்படி இருக்குது. அந்தளவுக்கு அந்த ஹக் அவ்வளோ வார்மாக சப்போர்ட்டிவாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களை அவரும் திருப்பி இறுக்கி ஹக் பண்ணி அப்படி அழுகிறாரு. அவர் ஒய்ஃப் போனதுக்கப்புறம் அவர் அவ்வளோ அழுதுருக்க மாட்டார், பட் இன்றைக்கி தான் வாய் விட்டு அவ்வளோ அழுகிறாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு வயன், இவ்வளோ விட்டுட்டு போன புறம்போக்கு நாய்க்காக நான் ஃபீல் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் அது ஏன் மேலேயும் அந்த தப்பும் இல்லை. இப்போ நான் பண்ணுறது தான் தப்புங்கிறதும் எனக்கு புரிஞ்சிருச்சு. அவ்வளோ நினச்சிட்டு உங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுது. அதுவும் இல்லாமல் நான் எல்லா பொண்ணும் அப்படி தான் நினச்சிட்டேன். ஆனால் நீ வேற வயன். சாரி, எனக்கு தெரியல ஃபுல்லாக என் அழுத்துலேருந்து வெளில வந்து உனக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் தர முடியுமான்னு. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கம்ஃபர்டபுளான லைஃப் உனக்கு தர பார்க்குறேன் வயன். இனிமேல் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாற மட்டும் டைம் தெரியா. அப்போ நீங்கள் அவர் ஃபேஸ் பார்த்து ஜெக்கே என்ன கேட்குறீங்க? நீங்கள் மாற ரெடினா உங்களை மாற்ற நானும் ரெடி ஜெக்கே. கண்டிப்பாக நம்ம மாறிடலாம், ஹாப்பியாக இருக்கலாம். யூன் எனக்கும் பொண்ணு தான் ஜெக்கே. என்ன பேசுகிறீங்க? அப்படி சொல்லி நீங்கள் ஹக் பண்ணி அவர் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி அழுகுறீங்க. உங்களுக்கு ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் அவர் ஒரு அவ்வளோ லாயலாக இருந்திருக்காரு ஒரு பொண்ணுக்கு. அப்போ அவர் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருப்பார்னு உங்களுக்கு புரியுது. ஸோ நீங்கள் அவரை ஹக் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாத்தையும் உங்கள் அம்மாவும் வெளிலேருந்து கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் அவ்வளோ ஆனந்த கண்ணீர். ஸோ அப்படி நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. இவன் தான் குடு குடு குடுன்னு ஓடினா, அம்மா எங்கம்மா போனேன், நான் உன்னை தேடணும் தெரியுமா? அச்சோ என் குழந்தையும் அழுகுது. சாரிம்மா, அம்மா தெரியாமல் விட்டுட்டு போயிட்டேன். இனிமேல் யூன் விட்டு அம்மா எங்கேயுமே போக மாட்டேன். வா உனக்கு அம்மா பேன் கேக் செஞ்சு தரேன் அப்படி சொல்லிட்டு அவளை நல்லா கிஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜேகே பார்த்து சிரிக்கிறான். இப்போ உங்கள் அம்மா தான். ஜேகே, ஆண்டி ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க ஆண்டி. என் ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் எப்போவுமே கால் பண்ணுறப்போ நீ கஷ்டப்படுற உன்னை பற்றியும் இவன் பற்றியும் தான் இப்போலாம் யோசிக்கிறான் அதிகமாக. எனக்கு புரியுது நீ கஷ்டப்படுறேன்னு. ஆனால் இதுதான் உண்மை. நீ அவனை விட்டுட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் வயந்தான் உனக்கு எல்லாமே. பார்த்து நடந்துக்கோ சரியா? இவளையும் விட்டுட்டேன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா. புரியுது ஆண்டி, எனக்கு எல்லாமே புரியுது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவேன் ஆண்டி, ட்ரை பண்ணுவேன். அதெல்லாம் உங்கள் பொண்ணு கண்டிப்பாக மாற்றிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சிரிக்கிறாரு.
உங்கள் அம்மாவும் சிரிச்சுட்டு அடி விட்டுறாங்க. ஸோ அப்படி தான் டேஸ் போகுது. இப்போலாம் ஜேகே வந்து ஃபார்மலாக ஹக் பண்ணுவார். அண்ட் போகிறப்போ இப்போ எப்படின்னா எந்த அளவுக்குனா போகிறப்போ இவனுக்கும் கிஸ் தருவார் ஃபோர்ஹெட்டில், உங்களுக்கும் கொடுத்துட்டு போவார். மற்றபடி உங்களுக்குலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நல்லா பார்த்துப்பார். ஓகே, ரொம்ப கேரிங்காக ஹேட் பண்ணுறதில்ல. அண்ட் வீட்டில் அந்த மியா ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக நீங்கள் ஃபேமிலியாக எடுத்த ஃபோட்டோஸ் தான் அந்த வீடு ஃபுல்லாக. ஜேகே ஈவினிங் வந்தாவே இப்போல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறதில்ல. வீடே கையமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்கள் சிரிப்பும் இவனோட சிரிப்பும் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போது வந்துட்டு மாடியில் டெரஸில் தான் நீங்கள் இவனு ஜேகேலாம் நின்று சும்மா விளையாடிட்டு இருக்கீங்க. அப்போ விளையாடிட்டே இருக்கும்போது இவனு அப்படியே உங்கள் மடியில் படுத்து தூங்கிட்டா. நீங்கள் அந்த ஊஞ்சலை உட்காந்து இவனுக்கு தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே தான், வயன், சொல்லுங்கள் ஜேகே. தேங்க்யூ. எதுக்கு? எல்லாத்துக்கும். நீ வந்த அப்புறம் என் லைஃபே மாறிடுச்சு. எனக்கெல்லாம் இப்படி மாறுமா நான் நினச்சி கூட பார்க்கலடி. ஒரு மாதிரி முன்னே இருந்ததை விட இப்போ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, ரிலாக்ஸ்டாக, கம்ஃபர்டபுளாக, கேர்ஃப்ரீயாக இருக்கேன் தெரியுமா. ஃபுல்லாக ஒரு மாதிரி அதை பற்றியும் நான் நினைக்க வேணாம். எனக்கு ஒருத்தங்க இருக்காங்க, எனக்கே ஃபேமிலி இருக்குது, எனக்கு சப்போர்ட் பண்ண பார்ட்னர் இருக்குது அப்படின்னு எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு மியாக இருந்தப்போ கூட இந்த ஃபீல் வரல. எனக்கு இப்போ தான் புரியுது அவள் எவ்வளோ என்கிட்ட ஃபேக்காக இருந்திருக்கா. இப்போ தான் என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது ட்ரூவான லவ்க்கு ஃபேக்கான லவ்க்கு எப்படி இருக்கும். ஒரு மாதிரி நல்லா இருக்கு இந்த ஃபீல். எனக்கு காட் நான் இப்படிலாம் ஃபீல் பண்ணணும், நான் லைஃப்பில் பட்ட கஷ்டத்தெல்லாம் மாற்றிக்கணும் அப்படி சொல்லி தான் நீ ஒன்று அனுப்பிச்சிருப்பாருன்னு தோணுது. நான் அப்போ சொன்னேன்ல அன்றைக்கி ஒரு நாள், ஒரு 2 months பேக், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுவேன், நான் மாறிக்கிறேன், என்னால் ஃபுல்லாக மறக்க முடியுமா தெரியல. இப்போ நான் கம்ப்ளீட்டாக வெளில வந்துட்டேன், ஹாப்பியாக இருக்கேன். உன் கூட மட்டும் எனக்கு வெளியே அந்த எங்கேயுமே அந்த ஒரு சந்தோஷம் நிம்மதி எனக்கு கிடைக்கல. உன்கிட்ட நிற்கும் போது எனக்கு அது அவ்வளோ கிடைக்கிது. உன்கிட்ட உன்னோட ப்ரீத் என்கிட்ட இருக்கணும் எப்போவுமே அப்படி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவ்வளோ ஃபீல் பண்ணி நீங்கள் அவர் ஷோல்டரில் சாஞ்சிட்டேன். ஜேகே, நான் ஒன்று சொல்லட்டுமா? எப்போ நீங்கள் ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் மனசில் நினச்சிட்டு அவ்வளோ லவ்வோடு இவ்வளோ நாள் இருந்தீங்களோ, அப்போவே எனக்கு உங்கள் மேலே அந்த மரியாதை ரொம்ப அதிகமாச்சு. ஆல்சோ எனக்கு அப்போவே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. உண்மையாக ஒரு பொண்ணு லவ் பண்ண எவ்வளோ லாயலாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போவே எனக்கு உங்கள் மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் உங்கள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்ததுனாலவோ என்னவோ தான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஹர்ட் ஆச்சு அந்த டைமில். பட் இப்போது நீங்கள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க ஜேகே. என் கூட நீங்கள் வாழ்னு கூட கேட்க மாட்டேன்னா, இதே மாதிரி நீங்கள் இருந்துட்டா கூட போதும், நான் இவனை என் பொண்ணை வச்சுட்டு ஹாப்பியாக இருந்துப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே ஃபயன், நான் உன்னை கேட்கட்டா? சொல்லுங்கள் ஜேகே. நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க ஷாக்கா? இல்லை, நான் எப்படி கேட்க வந்தேன்னா, எனக்கும் ஒரு லவ் பியூராக இருக்குல்ல, அதுக்கு ஒரு சிம்பிளாக நமக்கு ஒரு பாப்பா, இவனுக்கும் ஒரு தம்பியோ தங்கச்சியோ, ஒரு மாதிரி கம்ப்ளீட் ஆகிடும்ல லைஃபே அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு மேன், ஐ லவ் யூ. அண்ட் இவ்வளோ நாள் ஹர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. இனிமேல் என் பாஸ்ட் எதையும் உங்ககிட்ட கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு சிரிக்கிறீங்க. வரைக்கும் சிரிச்சிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அடி கொடுத்துட்டு முடிக்கிறாரு. ஸோ அவ்வளோதான், நானும் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. டாடா, லவ் யூ, பை பை, ஜிங்கிள்ஸ்.